மக்களே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, அந்த ஷிப்பு கண்டெய்னர்லாம் லோட் பண்ணக்கூடிய அந்த ஏரியா தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம கிளம்பி அவங்க நாங்கள் கிளம்பும்போதே சொன்னாங்க, ஒரு 7-8 இடம் நான் உங்களுக்கு காட்டி தருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அதில் இது முதல் இடம். அந்த கண்டெய்னர் லோட் பண்ணக்கூடிய அந்த ஷிப் யார்டு, அந்த யார்டுக்குள்ளே. ஆனால் நாங்கள் போகும்போது கிளைமேட் சேஞ்ச் ஆகிருச்சு. நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் கப்பலில் ஏறுறதுக்கு வரும்போது, அந்த போட்டில் வரும்போது கொஞ்சம் வெயில் தான் அடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. நாங்கள் அதில் கிட்ட வரும்போது லைட்டாக தூறலும் உள்ள ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக அந்த கண்டெய்னர் லோட் பண்ணக்கூடிய இடம் வரைக்கும் கொஞ்சம் அந்த ஆழம் கம்மி தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அலைகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அந்த கிளைமேட் மாறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலையும் வேகமாக இருந்துச்சு. அலை கொஞ்சம் வேகமாக இருந்து நம்ம போன போட்டு கொஞ்சம் ஆட ஆரம்பிச்சிது. நாங்கள் எல்லாருமே இந்த மேல் டெக்கில் தான் இருந்தோம். ஆக்சுவலாக உள்ளேயும் போய் இருக்கலாம். நாங்கள் மேலே தான் இருந்தோம். எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. நான் நின்றுட்டு இருந்தேன். நானும் பையனும் நின்று பார்த்துட்டு இருந்தோம். உங்களுக்கு தெரியும், எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு கால் ரொம்ப இடது கால் ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஆனாலும் சரி, வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டுருந்தேன். இதெல்லாமே தப்பு தான். நம்ம ஒரு ஆபத்தான விளையாட்டுகள் விளையாடக்கூடாது. நம்மளால் முடிகிற அளவுக்கு தான் பண்ணணும். ஆனால் நல்லா பிடிச்சிக்கிட்டு தான் நின்னேன். பிடிச்சிக்கிட்டு அப்படியே நின்று வீடியோ எடுத்துகிட்டு நின்னேன். அந்த நேரம் அந்த கண்டெய்னர், அந்த க்ரெயினில் இருந்த மக்கள்லாம் கையை கட்டினாங்க. என் பையன் இங்கேருந்து கத்திக்கிட்டே இருந்தான், அங்கிள் அங்கிள், டாட்டா டாட்டான்னு கையை காட்டினோன்னே அந்த கடல் அலை சத்தத்துலேயும் அவங்களுக்கு கேட்டிருக்கு. அவங்க அங்கேருந்து திருப்பி கையை காட்டினோன்னே என் பையனுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த அங்கிள் கை கட்டுறாங்க, அங்கே 3 பேர் நிற்கிறாங்க, கை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயங்கர சந்தோஷம். நல்ல பிள்ளைகள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னாப்பில் பார்த்திங்கன்னா மழை. அது அவர் சொல்லிகிட்டு இருந்தார், நம்ம இந்த காயல் கடலில் தான் போய் சேருது. நமக்கு வெளியூர் போகிறது, ஃபாரின் போகிற ஷிப் எல்லாமே இந்த வழியை தான் யூஸ் பண்ணோம். அதனால் கடல் அங்கேருந்து அலை அடிக்கும்போது அதோட வேவ் கொஞ்சம் இங்கே நமக்கு தெரியும் அப்படின்லாம் சொல்லிட்டு தான் வந்தார். நாங்கள் நினச்ச மாதிரியே மழை அடிச்சிருச்சு. நாங்கள் எதிர்பார்க்காத மழை. நாங்கள் கொஞ்சம் சத்தியமாக பயந்துட்டோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் பயந்துட்டோம். வாங்க அடுத்து என்னன்னு பார்ப்போம்.